வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 2025 நான் வாசித்த புத்தகங்களை குறித்து தான். குட்டி மாதம், ஸோ குட்டியாக கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்ச்சில் நடந்துக்கிட்டு நடைபெற போகிற புத்தக திருவிழாக்கள் குறித்து அப்டேட்டு தான். ஃபஸ்ட்டு புத்தக திருவிழாக்களை பார்த்துடலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது முதல்ல ராணிப்பேட்டை புத்தக திருவிழா 2025 பிப்ரவரி 28 தொடங்கியிருக்கு. மார்ச் 9 வரை நடைபெறும். நடைபெற இடம் நகராட்சி வார சந்தை மைதானம் பக்கத்துலேயே தான். இப்போ ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தான். ஸோ இதே நேரத்தில் தான் வேலூர் தொடங்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டும் ஒரே நேரத்தில் தொடங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ராணிப்பேட்டையும் வேலூரும் ஒரு 3/4 மணி நேரம் டிஸ்டன்ஸுக்குள்ளே ரெண்டையும் தொடங்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வெள்ளூர் இன்னும் தொடங்கலாம். ஸோ வெள்ளூருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் தான் வரும். அதே மாதிரி ஆரம்பத்திலே அனௌன்ஸ்மெண்ட் வந்து தள்ளி போயிட்டு இருந்த விழுப்புரம் புக் ஃபேரும் இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 2லேருந்து மார்ச் 13 வரையும் விழுப்புரம் புத்தக திருவிழா நடைபெறுது. நடைபெற இடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே உள்ள நகராட்சி திரு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும், நடந்து போயிடலாம் ஈஸியாக. அதற்கடுத்து கடலூர் புத்தக திருவிழாவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நடைபெற நாட்கள் பார்த்தோன்னா மார்ச் 14லேருந்து மார்ச் 24 வரையும். நடைபெற இடம் மஞ்சக்குப்பம் மைதானம். ஏற்கனவே ஒரு டைம் அங்கே தான் நடந்திருக்குது. ஸோ தான் நடைபெறுது. இது போக அரியலூர் புத்தக திருவிழா மார்ச் 20லேருந்து மார்ச் 29 வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. பட் அரியலூரை குறித்து இன்னும் 100% கன்ஃபார்மா அப்படிங்கிற டவுட்டு. ஸோ ராணிப்பேட்டை நடக்குது, விழுப்புரம் நடக்குது, கடலூர் நடக்க போகுது. இந்த தகவல்களை மறக்காமல் கொண்டு போய் உங்கள் நண்பர்கள்ட்ட சேருங்க. ஏன்னா நிறையா பேர் ஜஸ்ட் அப்போ தான் அந்த புக் ஃபேர் முடிஞ்சிருக்கும், எப்போ ப்ரோ அந்த புக் ஃபேர் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்பாங்க. ஸோ முதல்ல இந்த மாவட்டங்களில் இருக்கவங்க இந்த தகவலை கொண்டு போய் நண்பர்கள்ட்ட சேருங்க. அதே மாதிரி புத்தக திருவிழாக்கள் போக முடியலை அப்படின்னா உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நிறையா பேருக்கு குறித்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் நிறைய பேருக்கு வாங்கி அனுப்பியாச்சு. திருவண்ணாமலை, சிவகங்கை புக் ஃபேர்லாம் போயிட்டு வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த மார்ச் மாதம் 3 புத்தக திருவிழாக்கள் இருக்குது. எத்தனை போக முடியும்னு தெரியல. அங்கேருந்து போய் நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன். நிறைய பேரோட புக்ஸ் வந்து குறித்து வச்சுருக்கேன். ஸோ என்னடா நம்ம சொன்னோம் கான்டாக்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொருத்தராக எழுதி வச்சுருக்கேன், நான் அவசியம் வாங்கி அனுப்பிடுறேன். அடுத்ததாக இப்போ பிப்ரவரியில் வாசித்த புத்தகங்கள் சின்னதும் பெருசுமா ஒரு 6 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் புத்தகம் சோபா சக்தி அவர்கள் எழுதிய இம். இப்போ சென்னை புத்தக திருவிழா 2025 பார்த்துட்டு சோபா சக்தியோட புக்ஸ் வாங்க நினச்சேன், ஆனால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு சிகாமணி சார் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. கையில் கிடச்சோன்னே எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எப்போதும் ஒரு புக் கைக்கு வந்துச்சுன்னா வாசிக்க 2 வருஷம்லாம் ஆகும். இந்த முறை ஏன்னோ கையில் கிடச்சோன்னே வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். கதைக்களம் ஸ்ரீலங்கா காலம் 1983 ஒரு 5 வருடம் முன்ன பின்ன அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த கலவரம் அப்படிங்கிற தாண்டிலும் அப்போதைக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்த நிலைமைகள், ஸோ சிறைச்சாலைக்குள் என்ன மாதிரி நிலைமைகள் இருந்துச்சு, சிங்களர்களும் தமிழர்களும் எப்படி சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாங்க, சிறை அனுபவம்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது. சூப்பரான எழுத்து நடை. இதை குறித்து தனி வீடியோவை எடுத்து வச்சுட்டேன். குறிப்பாக இந்த புத்தகத்தில் சோபா சக்தி இன்னொரு எழுத்தாளரை குறித்து ஒரு சின்ன போர்ஷன் எழுதியிருப்பார். அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்பவே பாராட்டத்தக்கக்கூடிய இதில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி எல்லாம் தனியாக இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் மற்றும் பிற கதைகள். லக்ஷ்மிகர் எழுதியிருக்காரு. யாவரும் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இம் வந்து கருப்பு பிரதிகள் வெளியிட்டிருக்காங்க. செல்மா சாண்டா வந்துட்டு யாவரும் பதிப்பகம். இந்த புத்தகம் வந்துட்டு எப்போதுமே நமக்கு எழுத்தாளர்கள் ஒரு சில பேர் கான்டாக்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க, என் புத்தகத்தை வாசித்து பாருங்கள், ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு. நானும் சரி, ஆனால் சொல்லும்போதே சொல்லிடுவேன், நான் வாசிக்க ரொம்ப நாளாகுங்க, பரவாயில்லையா அப்படின்னு. இப்போ போன டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுத்தேன், ரைட்டர்ஸ் அல்லது யாராவது பப்ளிஷர் அனுப்புனா ஒரு 2 மாதத்துக்குள்ளேயாவது வாசிச்சிடணும் அப்படின்னு. அப்போ தான் பழைய நம்ம கட்டப்பையெல்லாம் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சு லக்ஷ்மிகர் அனுப்பி வச்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அவரும் ஞாபகப்படுத்தலாம், நானும் மறந்தே போயிட்டேன். ஸோ எடுத்து வாசித்தேன். ஐயோ கிட்டத்தட்ட 8 மாதத்துல இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து வாசித்தேன். ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு வாசிப்பில் ஒரு சவாலை உருவாக்கிய கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதைக்குள்ளே இம்மிடியேட்டாக போயிட முடியாது. ஒரு வித்தியாசமான எழுத்து பாணி, கதைக்குள்ளே எவ்வளோ 2-3 வாட்டி நிறுத்தி நிதானமாக படித்து பார்த்தா கூட டக்குன்னு கதைக்குள்ளே போக முடியாது. ஏடா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய கதை சூழல் முறை வந்து வழக்கமான பாணியில் இருக்காது அப்படின்னு.
ஸோ ஒரு கடினமான, வாசிக்க கடினமான, அதே நேரம் ஒரு சேலஞ்சிங்காக புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். நிறையா சுவாரஸ்யமான கதைகளும் இருக்குது, கடைசி வரையும் மனதில் ஒட்டாமல் போன கதைகளும் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன். செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள், லக்ஷ்மிகர் எழுதியிருக்காரு. புத்தகத்தை அனுப்பி வைத்து அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தது ஜேம்ஸ் ஆலன் அவருடைய புத்தகங்கள். தமிழில் அருணாச்சலம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. உள்ளத்திலிருந்தே வாழ்வு, அவுட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ சே அருணாச்சலம் மொழிபெயர்ப்பாளர் நம்ம தொடர்பு கொண்டு அனுப்பி வச்சார், என் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க அப்படின்னு. எனக்கு அப்போ ஜேம்ஸ் ஆலனை பற்றியும் தெரியாது, இது என்ன டைப் புத்தகம்னு தெரியாது. அப்புறம் ஜஸ்ட் அப்படி நெட்டில் பார்த்தேன். ஜேம்ஸ் ஆலன் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் அது இது நிறையா பேர் புத்தகங்களை கொண்டாடிக்கிருக்கோம். அவர் இறந்த வருடமே பார்த்தோன்னா 1920கள் இருக்கும். ஸோ இப்போ இந்த புத்தகம்லாம் வந்த காலம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1910 அந்த ரேஞ்ச் இருக்கும். சாலிடாக 100 வருஷம் ஆன ஒரு புத்தகம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இன்றைக்கி காலகட்டத்துக்கும் செட் ஆகுது. ஸோ நமக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்குனாலே அலர்ஜி, பேசிக்கலாம். செல்ஃப் ஹெல்ப்பு, கவிதை இதெல்லாம் அலர்ஜி. சரி, எழுத்தாளர் அனுப்பியிருக்காரு, மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, ரொம்ப சொதப்பலாக இருக்கா, நீட்டாக இருக்கா, எப்படி இருக்கா அப்படிங்கிறக்காக தான் வாசித்தேன். ஜஸ்ட் வாசித்து பார்க்கும்போது விறுவிறுப்பாக, அதாவது என்னவோ அந்த கண்டென்ட் மொழிபெயர்த்துருக்கான். ஸோ மொழிபெயர்ப்பில் சிக்கல் இல்லை. அதே நேரம் புத்தகத்தோட கருத்து அப்படிங்கிறப்ப பிரமாதமாக இருக்குது. 100 வருடம் கடந்து இன்றைக்கும் செட் ஆகக்கூடிய விதத்தில் இருக்குது. ஜென்ரலாக எனக்கு செல்ஃப் ஹெல்ப் பிடிக்காது, பட் இந்த புத்தகத்தை படித்த உடனே நான் ஒரு பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன். நைட்டு படிக்கிறேன் அப்படின்னா மறுநாள் காலையிலே அந்த பழக்கத்தை நான் மாற்றிட்டேன். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் சொல்லலாம். இன்றைக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு புத்தகம். நிறையா கருத்துக்கள், ஏன்னா குட்டி புக்கு. இப்போ நம்ம சக்திலாம் போன வருஷம் படித்தேன், வந்துட்டு பவர் படிச்சுட்டு என்னடா ஒரே விஷயத்தை போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படிக்கவே முடியல. இதுவும் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்குனாலே அந்த மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லும்போது டக்குன்னு அப்படி ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ இதை படித்து ஒரு சிறிய பழக்கத்தையாக நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை பற்றியும் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அருணாச்சலம் அவர்கள் பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை விற்கிறதுக்கு செல்லர்ஸ் தேடிக்கிருக்காரு. இப்போ யாராவது பார்க்குறீங்க, அவருடைய புத்தகங்களை யாராவது விற்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், நான் அவருடைய நம்பர்லாம் தர்றேன். நிறைய புத்தகங்கள், ஜேம்ஸ் ஆலனுடைய ஒரு 20 புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. விலைப்பட்டியலும் பின்னாடி இருக்க ஒரு 125 ரூபாயிலும் தொடங்கி 250 ரூபா தான் அதிகபட்ச விலை. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், குட்டி புத்தகம்னு சொன்னேன், குட்டி மாதம் குட்டி புத்தகம்னு. இரவுக்கு முன்பு வருவது மாலை, ஆதவன் அவர்கள் எழுதியிருக்காங்க. காலச்சுவடு பதிப்பகம். திருவண்ணாமலை புத்தக திருவிழாவுக்கு போனப்போ நம்ம சேனலோட 2 வருஷத்துக்கு முன்னாடி நெருங்கிய தொடர்பில் மாதம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் பிரேக் வந்துருச்சு. நண்பர் விக்னேஷ் தமிழ் டெக் ப்ளஸ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் கூட வச்சுருக்காரு. அவர் திருவண்ணாமலை புத்தக திருவிழா, நான் அவரை பார்த்ததில்ல, என்னை பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ பார்த்துட்டு போகும்போது ஒரு புத்தகம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. இரவுக்கு முன்பு வருவது மாலை, ஆதவனோடது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு புத்தக திருவிழாக்களையுமே நிறையா நபர்களை சந்திக்க முடியுது. இப்போ சிவகங்கை புத்தக திருவிழாவில் பார்த்தோன்னா ஒரு நண்பர் மதுரையிலேருந்து சிவகங்கை வந்திருந்தார். வந்தோடனே பார்த்தோன்னே சொல்லிட்டார், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன், மிகப்பெரிய நன்றி அப்படின்னு. அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்டாலில் இருந்த சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒரு நண்பர், நீங்கள் இருந்து டீ சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கு ஒரு டீயாவது நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ, காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ அந்த பொருட்கள் விஷயம்ல அந்த அன்பு. ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன், 2-3 வாட்டி அவரை சுற்றி வர்றேன், நானும் கை காமிச்சேன், இருங்க ப்ரோ எடுத்து முடிச்சிட்றேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே நான் எப்போ முடிப்பேன் வெயிட் பண்ணி, வாங்க ஒரு டீயாவது நீங்கள் அவசியம் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு. ஸோ அந்த அன்பு தான். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் எவ்வளோ பேர் வச்சிருந்ததில்ல, ஒரு புக் ஃபேர் போயிட்டு ஒன்றும் வருமான ரீதியாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சிவகங்கை புத்தக திருவிழா போயிட்டு வந்தோம், பார்த்தோன்னா ஒரு 70 ரூபா யூடியூப் மானிட்டைசேஷனில் பார்த்தோன்னா 70 ரூபா என்னமோ அதுக்கு வருமானம் வந்திருக்கும். 70 65 தான், நான் அதை கவனிக்க கூட கிடையாது. பட் போயிட்டு வந்த செலவு எனக்கு 450 ரூபா பெட்ரோலு. போகையில் வெயிலில் ஒரு 1/2 நாள் ஆஃபீஸில் லீவு வாங்கி திட்டு வாங்கி லீவு வாங்கிட்டு போகிறேன். ஜூஸ் செலவு ஒரு 50, கிட்டத்தட்ட 500 ரூபா செலவு. ஆனால் கிடைக்கிறது வருமானம் பார்த்தா ஒரு 65 ரூபா. இந்த உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு வர்றதான் அப்படின்னு பார்த்தா. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து மானிட்டைசேஷன் விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஒரு இதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறதும் அவருடைய அன்பும் தான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா மனசில் படுது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுவும் 50 வருடங்களுக்கு முந்தைய புத்தகம். ஆனால் இன்றைக்கும் படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, டேட்டிங் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, பட் டேட்டிங் மாதிரியான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிக்னலில் சந்திக்கிற ஆணும் பெண்ணும் பேசிக்கிறாங்க, இவ்வளோதான் கதை.
அதுக்குள்ளே அவ்வளோ பிரமாதமான வரிகள், நிறையா வரிகள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. படிச்சுட்டு என்னடா ஒரு குட்டி புத்தகம் இப்படி இருக்கே, ஆதவனை அடுத்தடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த புத்தகம், ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த புத்தகங்களுக்குள்ளே சொல்கிறேன். கல்யாண்ஜி கவிதைகள். கல்யாண்ஜி வண்ணதாசன் அல்லது கல்யாண்ஜி, அவருடைய கதைகளில் வண்ணதாசன் இருக்கும், கவிதைகள் கல்யாண்ஜி. இவருடைய கவிதைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாசகர் வட்டம் இருக்குது. பட் நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னா எனக்கு கவிதை அலர்ஜி. இந்த புத்தகம் என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னே சொல்லுவேன். ஒருவேளை எனக்கு மட்டமான கவிதை ரசனையாக இருக்கலாம், அல்லது இது அவருடைய முதல் தொகுப்பு. ஸோ முதல் தொகுப்பு அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த தொகுப்பில் இன்னும் பிரமாதமான கவிதைகளை எழுதியிருக்கலாம். எதுவுமே எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு கவிதைகளை அவ்வளோ தூரம் ரசிக்கிற தன்மை கிடையாது. ஸோ கவிதைகள் அவ்வளோ இருக்கலையா, அல்லது முதல் தொகுப்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த சுவை குறைவாக தான் இருந்துச்சா அப்படிங்கிறதில்ல. பட் அங்கொன்றும் இங்கொன்றுமா நிறையா கவிதைகள் ரசித்தேன். இப்போ இதில் பார்த்தோன்னா, இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைக்கலாம், அந்த மாதிரி ஒரு 4-5 கவிதைகள் எதுவும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பட் முழுசாக நான் ரொம்ப விரும்பினேன்னு சொல்ல முடியாது. பட் ஆங்காங்கே சில கவிதைகள் பிரமாதமாக இருக்குது. பட் இந்த புத்தகத்தை வாட்சிக்கு இருக்கும்போது ஒரு நண்பர் பார்த்துட்டு, கல்யாண்ஜி கொஞ்சம் கொடுங்க படிச்சுட்டு தரேன் அப்படின்னு கேட்டார். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வாசகர் வட்டம் இருக்குது. நான் அடுத்தடுத்து இன்னும் கல்யாண்ஜியோட கவிதைகள் படித்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தகம், சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு, சரிதா ஜோ அவர்கள் எழுதியது. ஒரு பிரமாதமான விழிப்புணர்வு நாவல் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இதில் உள்ள கருத்துக்களோ கண்டென்ட்டோ எனக்கு புதுசு கிடையாது. பட் ஒரு புத்தகமாக இது சொல்லப்பட்டிருக்க விதத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த பயாலஜி ரீதியான விஷயங்கள் தெரியாதவங்க, ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட், எனக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் நிறையா வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல இதில் உள்ள கண்டென்ட் எனக்கு புதுசு கிடையாது. பட் இது அவ்வளோ பிரமாதமான, ஒவ்வொரு பெற்றோரும் வாசிக்க வேண்டியது, ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் வாசிக்க வேண்டியது. குழந்தைகளோட, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கழிவறை சிக்கலை முன்வைத்து தான் எழுதப்பட்டிருக்கு. பாரதி புத்தகாலயம். ஸோ அந்த புக் ஃபார் சில்ட்ரன்ஸ்னு போடுவாங்க, புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஒரு கேட்டகரி. நான் எப்போதுமே இந்த புத்தகத்தில் உள்ள வீடியோக்களில் சொல்லுவேன், பாரதி புத்தகாலயம் புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரி இருக்குன்னு. மேபி ஒரு சிலருக்கு சலிப்பாக இருக்கலாம். பட் அவ்வளோ பிரமாதமானது. ஆயிஷா நடராஜன் எழுதிய ஆயிஷா, அதுவும் பாரதி புத்தகாலயத்தோட புக் ஃபார் சில்ட்ரன் தான். சரஸ்வதிக்கு என்ன ஆச்சும் புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரி தான். பிரமாதமான புத்தகங்கள் இது எல்லாமே. அவசியம் நீங்கள் வாசித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு விழிப்புணர்வுக்காக வாசித்து பார்க்கணும். இதை நான் எல்லாருக்குமே பரிந்துரை பண்ணுவேன். இதை குறித்தும் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு 6 புத்தகங்கள் இந்த நேரத்தில் 6 திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதே நேரம் தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்புறது, ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இப்போ வேகமாக பார்த்துடலாம். ரிவர்ஸில் போயிடுவோம். சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு, சரிதா ஜோ, பாரதி புத்தகாலயம், கல்யாண்ஜி கவிதைகள், நமக்கு சந்தியா பதிப்பகம். அடுத்ததாக இரவுக்கு முன்பு வருவது மாலை, காலச்சோடு பதிப்பகம், உள்ளத்திலிருந்தே வாழ்வு, சே அருணாச்சலம், மொழிபெயர்ப்பாளர், புத்தகங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தேடிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது ஜெல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள், லக்ஷ்மிகர் எழுதினது. அடுத்தது சோபா சக்தி, இது யாவரும் பதிப்பகம், லக்ஷ்மிகரோட புத்தகம். இது கருப்பு பிரதிகள். ஒரு ஒற்றுமை இந்த மாதத்தில் வாசித்து பார்த்தோன்னா 4 புத்தகங்கள் இந்த வருடம் 2025 கைக்கு வந்து 25லே வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் கைக்கு வந்து ரொம்ப லேட்டாக வாசிப்பேன். இந்த முறை 2025 வந்து 25லே வாசித்தேன் இந்த 4 புத்தகத்தையும். ஸோ ஓவராலாக 6 புத்தகம். நீங்களும் உங்களுடைய வாசிப்பு எப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்து இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்கள் குறித்த தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.